பாத்தீங்களா 2000 ரூபாய். ரொம்ப நாளா இந்த காசை கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்தா இன்னைக்கு எப்படி அவங்கிட்ட இருந்து புடுங்கிட்டு ஷாப்பிங்க்கு தான் போக போறோம். இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போற இடம் பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸான செக்பேட் ஏரியாவுக்கு தான் போக போறோம். அங்க போய் இந்த 2000 ரூபாயில எத்தனை ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. செக்பேட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டில் சும்மா இருக்கிற அவனையும் இழுத்து பிடிச்சின்னு கூட்டின்னு வந்தாச்சு. எல்லாம் போக போகிறோம், என்னென்ன ட்ரெஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் ஆர்வத்தில் அப்படியே அள்ளி போடுவேன். ஆமாம், நீ வந்துட்டு பத்தலனா அப்படியே சைடில் கேப்பில் கொடுத்துருங்க. சரியா? அம்மா, நீ ஏற்கனவே வாங்கின காசு ரவுடித்தனம் பண்ணி தான் வாங்கியிருக்கிற. சரியா? நான் உன் கூட வந்ததுக்கு காரணமே கொடுத்த காசுல எப்படியாச்சும் மிச்சம் மீதி எடுத்துன்னு போகலான்னு தான் வந்திருக்கிறேன். சரியா? என்ன இன்னும் ஒன்றும் தெரியாத பிள்ளையாவே இருக்கே. வா போகலாம். போகலாமா? வாங்க வாங்க. இல்லை, நம்பி போனால் இருக்கிற காசெல்லாம் காலி ஆகிடுமே. அமைத்திட்டியாக்கும் இந்த மாதிரி ஆளுங்க அமத்தி விளையாடக்கூடாது. லாங்குவேஜ்ல சொல்றேன்னா ஒலிக்கி வச்சுக்கிறாங்க. ஒலிக்கி வச்சு வந்துச்சு.